அன்பின் பரமதாப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Hebrews 12th chapter 14th verse. Make every effort to live in peace with everyone and to be holy. Without holiness, no one will see the Lord. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தீரே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசுவே, நாங்கள் யாவரும் பிறரிடம் சமாதானமா இருக்கிற பாத்திரவான்களாக எங்களை உருவாக்கி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். இந்த சண்டையும் சச்சரவும் இல்லாதபடி நீர் எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். மனத்தாழ்மை உள்ள பாத்திரவான்களாக எங்களை உருவாக்கி தாங்க. எங்கள் நிமித்தம் எந்த பிரச்சனையும் வராதபடி நீர் எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிற பாத்திரவான்களாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை நிலைநிற்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, இந்த வசனம் தெளிவாக போட்டிருக்கு. இதுவே நாங்க தினைக்கும் நாட வேண்டும் தகப்பனே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய கல்வாரி சிந்தின ரத்தத்தினால் எங்கள் குறைகளையும் பாவத்தையும் மன்னித்து ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். எங்க இருதயத்துல என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நீக்குவீராக. தயவாக மனம் இறங்குங்க ஐயா. பாவியாக எங்கள் மேல் கிருபியாக இருந்து உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, இயேசுவின் ஒளியை வெளிப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி தாங்க. நாங்க எங்கெங்க குறைப்பட்டு இருக்கிறோமோ நீர் அதை நிறைவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பாவம் நிறைஞ்ச உலகத்துல தகப்பனே, பிரச்சனைகள், சண்டைகள், அநேக காரியங்கள் இருந்தாலும் இயேசுவை நீங்க எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்களது பிள்ளைகள் மூலியமாக நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பாத்திரவன்களாக எங்களை நீங்க வழி நடத்துங்க. எங்கள் மூலியமாக சமாதானம் சீர்குலைச்சல் இருக்கக்கூடாது ஐயா. சாந்த குணம் உள்ள பாத்திரவான்களாக எங்களை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். பிறர் எங்களுக்கு என்ன தீமை செய்தாலும் அதை மன்னிக்கிற குணங்கள் எங்களுக்கு தருவீராக. பிறருக்காக ஜெபிக்கிற சாட்சியின் பாத்திரவன்களாக எங்கள் வழிநடத்தி தருமா கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவே, உங்க அன்பு எங்க இருதயத்துல வந்து விட்டால் கோபமும் எரிச்சலும் உரம் கூறுதோ எங்களுக்கு இருக்காது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, சாட்சியை காத்து கொள்ளுகின்ற வாழ்க்கை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட நாங்க ஏதாவது சண்டையிட்டு இருந்தால் அதை சமாதானமாக பேச கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு இருதயத்துல நீங்க பேசுமாறு கெஞ்சி கேட்கிறோம். மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளாக, மன்னிப்பு கொடுக்கிற சாட்சியின் பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய வருகைக்கு நாங்க ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. சமாதானமும் பரிசுத்தமும் மிகவும் தேவை எங்க வாழ்க்கையில. அதன்படி எங்களை வழி நடத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். மக்கள் கிறிஸ்துவ பார்க்கணும் எங்க வாழ்க்கையில. அதற்கு நீங்க எங்க ஆளுகை செய்ய கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.